மா பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்தியா? இந்த வேலைக்கு இந்த மாதிரி காக்கி உடுப்பு போடணும் வச்சிருக்கீங்களா? இல்லைங்களே. சரி, என் பழைய ட்ரெஸ்ஸே கொடுக்குறேன், வாங்க உள்ள வாங்க. இந்த கயிறு என்ன கட்டி போட்டுருமா என்ன? எனக்கு அந்த ராங் சென்டிமெண்ட்லாம் இல்லை. உனக்கு தெரியாதுல்ல செல்லம். சார் அது இல்ல சார். எதுவும் சொல்ல வேணாம். நாளைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன் ஓகேவா? நான் உங்களுக்கு எங்க வரணும், எந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறேன். சார் ஹலோ சார். ஹாய். வாங்க. என்ன சார் இந்த நேரத்துல வரீங்க? ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதனால லேட் ஆயிடுச்சு. அம்மா, அம்மா உள்ள வா. வாமா. தேன்மொழி, உங்க வீட்டுல வேலைக்கு போக சம்மதிச்சிட்டாங்களா? அவங்க சம்மதத்தோட தான் நான் வேலைக்கே வந்திருக்கேம்மா. ரொம்ப சந்தோஷம். இந்தாங்கம்மா பூ. நீயே சாமி ரூம்ல கொண்டு போய் வச்சிருமா. சரிங்கம்மா. தேன்மொழி, நீ வருவியான்னு எனக்கு உறுதியா தெரியாது. ஆனா நீ வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். என் ஆசையை நிறைவேத்திட்டமா. வா போலாம். இதான் டைனிங் ஹால். சரிங்கம்மா. வா கிச்சனுக்கு போலாம். இங்க பாரு, எல்லா பொருளும் இங்க இருக்கு. பாத்திரம் எல்லாம் இங்க இருக்கு. சரிங்கம்மா. மளிகை சாமான்ல இங்க இருக்கு. சரி சரி. மத்த பொருள் எல்லாம் இந்த பக்கம் இருக்கு. அப்புறம் சரிங்கம்மா. ஏதாவது வேணும்னு இங்க இருந்து எடுத்துக்கோ. சரியா? நான் பாத்துக்கிறேம்மா. எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்கு, கேஸ் ஸ்டவும் இருக்கு. உனக்கு எதுல வசதி அதுல சமைக்கலாம். சரிங்கம்மா. அப்புறம் சமைக்கிறதுக்கு ஏதாவது பொருள் இல்லைன்னா ஆளுங்க இருக்காங்க, அவங்க கிட்ட சொன்னா உடனே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அம்மா, நான் முதல்ல வந்திருக்கேன். ஏதாவது ஸ்வீட் பண்ணி கொடுக்கட்டுமா? தாராளமா பண்ணுமா. ரவா அங்கதானே இருக்கு? இங்கதான் இருக்கு. நான் எடுத்துக்கிறேம்மா. பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன், விடுங்க. ஏம்மா, சமையல்ல என்னென்ன பண்ண உங்களுக்கு பிடிக்கும்? சமையல்ங்கிறது உன் இஷ்டமா. நான் எது வேணாலும் சாப்பிட்டுக்குவேன். ஆனா அது என் மகனுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அவன் வீட்டுல சாப்பிடுறது எப்பவாச்சும் தான். அதுவும் பிடிச்சாதான் சாப்பிடுவான். அவனுக்கு பிடிக்கிற மாதிரி மட்டும் கொஞ்சம் பண்ணிடு. கண்டிப்பா செய்யறேம்மா. தம்பிக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிடுங்க, நான் அதே மாதிரி செஞ்சிடுறேன். அவனுக்கு எது பிடிக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாதுமா.
நல்லா இருக்கிற எல்லாமே அவனுக்கு பிடிக்கும். என்னால அதை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. சரிங்கம்மா, என்னால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துறமா. சரிம்மா, அவனை மட்டும் நல்லா கவனிச்சுக்க, சரியா? சரிங்கம்மா. என்னடா இவ புள்ள புள்ளைன்னு சொல்றாளேன்னு யோசிக்கிறியா? என் புள்ள புவி, அதாம்மா என் புள்ளையோட பேரு. அவனை நாங்க தவம் இருந்து பெத்தோம். கல்யாணமாகி 2 வருஷம் கழிச்சுதான் அவன் பிறந்தா. அவனுக்காக மட்டும்தாம்மா நாங்க ஒரு நியாயமான வாழ்க்கையை வாழ்றோம். அப்படியாம்மா? ஆமாம்மா. என்னைக்கும் யாருக்கும் நானும் என் புருஷனும் துரோகமோ கெடுதலோ பண்ணதில்ல. ஏன்னா அது எங்க பிள்ளைக்கு சாபமா வந்துடக்கூடாது. அதுல நாங்க உறுதியா இருக்கோம். அவன் இல்லைன்னா நாங்க இல்ல. அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு கடவுளை தினம் தினம் வேண்டிக்கிறேன். அவன் சந்தோஷமா இருக்கணுமா, அதாம்மா என்னோட ஆசையெல்லாம். அம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். சரி, நீங்க போங்கம்மா, நான் கேசரி பண்ணி எடுத்துட்டு வரேன். இதுல முந்திரி பருப்பு வச்சிருக்கேன். வச்சிருங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. இப்போ பாடுறா மச்சி, இந்த மொபைலை வச்சு என்ன பண்ண போறேடா? என்ன பண்றான்னு பார்ப்போம். ஹாய். ஹாய். வழக்கமா 3 ஸ்டாப் முன்னாடி தானே ஏறுவீங்க, இப்போ இங்க வந்து ஏறி இருக்கீங்க? இங்கே சின்னதாக ஒரு வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு இப்படி ஏறிட்டேன். ஓ, ஓகே. அப்போ உங்களுக்கும் லேட் ஆயிடுச்சா? இன்னி கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தி. ஆமா, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நான் ஒரு அட்வொகேட் கிட்ட ஜூனியராக ஒர்க் பண்ணுறேன். ஓ, லாயரா? லாயர் இல்லை, லயர். அம்மா, எங்கே உங்கள் ஹஸ்பண்ட்? உங்கள் கூட பார்க்க முடியல. அந்த கையில் கூட தான் அடிக்கடி பார்க்குறேன். அவருக்கு வேற ஷிஃப்ட், எனக்கு வேற ஷிஃப்ட். ஷிஃப்ட் மாறி ஒர்க் பண்றோம். ஷிஃப்ட் மாறிடுச்சா? ஷிஃப்ட் மாறினா பரவாயில்ல, ஷிஃப்ட் ஆயிட்டா தான் தப்பு. என்ன சொல்றீங்க? இல்லை, அவர் உங்க கூட வராம அந்த கையில் கூட வந்தார்ல, அதான் அப்படி சொன்னேன். இல்ல, சும்மா ஒண்ணா வந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஒரே ஷிஃப்ட்ல தான் வேலை பார்க்கறாங்க. எனக்கு அப்படி தெரியல. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு கையில் நல்ல மாதிரி தெரியல. என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர். போதுமா? கலகம் மூட்டி விடுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க எனக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு ஒரு கெட்டதை நடந்துடக்கூடாது இல்லையா? ஸோ அதான் சொன்னேன். புதுசா பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தெரியும். அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். நீங்க என் சிஸ்டருங்க, அதனால தான் உங்ககிட்ட தைரியமா சொல்றேன். நான் உங்களை எதுவுமே சொல்லலையே. ஆமா, நீங்க எப்பவுமே பஸ்ல டிராவல் பண்ணிட்டே இருப்பீங்களா? ஆமாங்க, என் பொழப்பு அப்படிங்க. கிளைண்ட்டை போய் பார்க்கணும், கோர்ட்டுக்கு போகணும், வக்கீல்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட இந்த பஸ்ஸு போகிற எல்லா ட்ரிப்லையும் நான் இருப்பேன், டிரைவர் கண்டக்டர் மாதிரி. அதனால எல்லார் கண்ணிலையும் நான் மாட்டுவேன், எல்லாரும் என் கண்ணில் மாட்டுவாங்க. சிஸ்டர், தப்பாக எடுத்துக்கலன்னா நான் ஒரு சின்ன வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். சாரி. பாருங்க. இது ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு வராங்க, அவ்வளவுதான். சரிங்க சிஸ்டர், எனக்கு தோணுச்சு
இதை எடுத்துருக்க கூடாதுன்னு. இருந்தாலும் உங்கள் ஹஸ்பண்டும் அந்த பொண்ணுங்கிறனால தான் எடுத்தேன். நீங்கள் என் சிஸ்டர், உங்கள்கிட்ட அதை சொல்லலாம் தான் இதை நான் எடுத்தேன். மற்றபடி தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. ஆ யா, தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, பாய். தேங்க்யூ. வெல்கம். போன்ல யாரு? அனு கூப்பிட்றா. எடுத்து பேச வேண்டியதானே? பேசினா பிரச்சனை தான் வரும், அதான் சைலண்ட்ல போட்டேன். அவளை பத்தி உனக்கு தெரியாது கயல். நான் எங்க இருக்கேன்னு கேப்பா. நான் காஃபி ஷாப்ல இருக்கேன்னு சொன்னா வேலை நேரத்துல எதுக்கு காஃபி ஷாப்க்கெல்லாம் போறீங்க அப்படின்னு கேப்பா. அப்புறம் நான் அதாவது சொல்ல தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். நீங்க நிறைய யோசிக்கிறீங்க சார். அவ என்னை விட நிறைய யோசிப்பா. இதுக்கு முன்னால நான் அவகிட்ட நிறைய தடவை தோத்துருக்கேன். சரி கயல், நம்ம டீ குடிச்சிட்டு சீக்கிரமா ஆபீஸ்க்கு போலாம். நம்ம ஆபீஸ்க்கு போறதுக்குள்ள 4000 தடவை ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணிருப்பா. இதுக்குள்ள யாராவது நம்ம டீ சாப்பிட தான் போயிருக்கோம்னு அவகிட்ட சொல்லிட போறாங்க. உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு சார். சொல்லுங்க மேடம். கயல் ஆபீஸ்லயா இருக்க? இல்ல மேடம், காஃபி ஷாப் வந்திருக்கேன் காஃபி குடிக்க. ஓ, சக்தி எப்படி இருக்காரு? அவரு நல்லதான் மேடம் இருக்காரு. ஏன் மேடம் கேக்குறீங்க? இல்ல, அவருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எடுக்கல. அதான் ஏதாவது பிஸியா இருக்காரா? ஓ அதுவா, அவர் மொபைல் போனை சைலண்ட்ல போட்டு வச்சிருப்பாரு. ஏதாவது அவசரமா பேசணுமா மேடம்? ஆமா, கொஞ்சம் பேசணும். இருங்க மேடம், கொடுக்குறேன். நீ காஃபி ஷாப்ல இருக்க, அவரு ஆபீஸ்ல தானே இருக்காரு? இல்ல மேடம், அவர் இங்க என் கூட தான் பக்கத்துல இருக்காரு. இருங்க கொடுக்குறேன். என்ன கயல், என்ன அனு இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்க? இல்ல, உங்களுக்கு திடீர்னு ஏதோ உடம்பு சரியில்லையோன்னு தோணுச்சு, அதான். சரி, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு கால் பண்றேன். சக்தி, ஏன் கையில் இப்படி பண்ணிட்ட? இந்த போனை நீ எடுத்துக்க கூடாது. எடுத்திருந்தாலும் நான் எங்க இருக்கேன்னு சொல்லிருக்க கூடாது. இல்ல சக்தி சார், நீங்க தானே சொன்னீங்க அவங்க ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணுவாங்க, அங்க யாராவது நாம 2 பேரும் ஒண்ணா இருக்கோம்னு சொல்லிருந்தா எதுக்கு நம்ம போய் சொல்லணும்? அவங்க நம்மள தப்பா நினைக்கணும். அதான் உண்மையை சொல்லிட்டேன். அவகிட்ட பொய் சொன்னாலும் பிரச்சனை தான், உண்மையை சொன்னாலும் பிரச்சனை தான். சரி, நீ சீக்கிரம் குடி, ஆபீஸ் போலாம்.
அனு ஆ அக்கா நானே உன்னை பார்க்கலான்னு வரேன், நீ கரெக்டா வந்துட்ட. என்னக்கா விஷயம்? நாளைக்கு என்னோட ஆட் ஃபிலிம் கம்பெனி இருக்குல்ல, அங்க கெட் டுகெதர் பார்ட்டி இருக்கு, நீ வரியா? அக்கா அதுக்கு வெளியாள்லாம் வரலாமாக்கா? நீ என்ன வெளியாளா? அப்படி சொல்லக்கா, இது உங்க கம்பெனி கொடுக்குற பார்ட்டி, அதுக்கு எப்படி நான் வர முடியும்? நல்லா இருக்காதுல்ல. அனு, கிட்டத்தட்ட பார்ட்டியே எனக்காக தான் கொடுக்கறதா சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்போ நான் எனக்கு பிடிச்ச யாரை வேணாலும் கூட்டிட்டு போலாம்ல. ஓ வெற்றி மாமாவை கேட்டீங்களாக்கா? கூப்பிட்டு பார்த்தேன், ஆனா அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி, அதான் நீயாவது வரியான்னு கேட்டேன். தனியா போக ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்கா காலையில ஆபீஸ் இருக்கே. ஃபங்க்ஷனே ஈவினிங் தாண்டி, நீ ஆபீஸ் முடிச்சிட்டு கூட வா, 2 பேரும் சேர்ந்தே போலாம். ஓ ப்ளீஸ் அனு. சரிக்கா, எனக்கும் ஒரு சேஞ்ச் ஓவரா இருக்கும். ஏ என்ன ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்க? இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. உண்மையை சொல்லு, உன் மூஞ்சே காட்டி கொடுக்குது, சொல்லு. அக்கா, நான் இருக்கிற மனநிலையில என்னால எதையும் மறைக்க முடியல. அது என் மூஞ்சில தெரியுது போல இருக்கு. என்னாச்சு இப்போ? மறுபடியும் உனக்கும் சக்திக்கும் எதாவது சண்டையா? சொல்லு. அக்கா, நம்ம மேல உரிமை வச்சிருக்கவங்க இல்ல நாம உரிமையா நினைக்கிறவங்க கிட்ட சண்டை போடலாம். ஆனா உரிமை இருக்கா இல்லையான்னு தெரியாதவங்க கிட்ட சண்டை போட்டு என்ன ஆக போகுது? இப்ப என்னாச்சு? நான் ஏதோ சின்ன பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சேன். நீ பேசுறத பார்த்தா ஏதோ பெரிய சண்டைங்கிற மாதிரி இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? போ. அத எப்படி சொல்றதுனே தெரியலக்கா. பரவாயில்ல, என்னாச்சுன்னு சொல்லு. இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? நைட் ஷிஃப்ட் போறவங்க ஒண்ணா காஃபி குடிக்க போறதுல என்ன பெரிய தப்பு இருக்கு சொல்லு. அக்கா, காஃபி குடிக்க போனது தப்புன்னு சொல்லலக்கா. ஏன் கையிலோட போனதுனால கவலைப்படுறியா இப்போ? அது கூட எனக்கு தப்பா தெரியலக்கா. அப்புறம் என்ன தப்புன்னு பார்த்தா அவ கூட போனது மட்டும்தான் தப்பு. ஆனா அது கூட நீ தப்பு இல்லைன்னு சொல்ற. அப்புறம் என்னதான் உனக்கு பிரச்சனை? அக்கா, சக்தி நான் ஃபோன் பண்ணப்போ ஏன் எடுக்கல? அதான் போனை சைலண்ட்ல போட்டேன்னு சொல்றான்ல. இல்லக்கா, அவர் போனை சைலண்ட்ல போட்டதுக்கு ரீசனே நான் ஃபோன் பண்ணி அவங்க 2 பேரும் காஃபி ஷாப்ல இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு எனக்கு தெரியும். அனு, அவங்க 2 பேரும் காஃபி ஷாப்ல தான் இருக்காங்கன்னு உனக்கு கையில தானே சொல்லியிருக்கா. அப்படி இருக்கிறப்போ கையில் மனசுல எந்த எண்ணமும் இல்லடி. அக்கா, கையில் மனசுல எந்த எண்ணமும் இல்லக்கா. ஆனா சக்தி மனசுல இருக்கு. அதனாலதான் அவர் மறைச்சிருக்காரு. சச்சா, என்ன இப்படி யோசிக்கிற? சரிக்கா, நான் இதை மட்டும் வச்சு பேசல. ஆபீஸ் நேரத்துல இப்படி காஃபி ஷாப்னு போறது மட்டும் இல்லாம இதெல்லாம் சென்னை லைஃப்ல சகஜம்னு உனக்கு தெரியாது? பஸ்ல பக்கத்துல உட்கார்ந்து போனதை பார்த்து எந்த முடிவும் எடுக்காத. உனக்கு சக்தியை பத்தி தெரியாதா? சக்தியை பத்தி தெரிஞ்சதுனாலதான் நான் இவ்வளவு சொல்றேன். ஏன் அவர் உங்களே ஏமாத்தல? அக்கா,